மலரே மலரே, பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, மலரான். எங்க மலருது காலையிலேயே? அது நீட்டி நெளிச்சு எந்திக்கிறதுக்குள்ள மணி 11 ஆகுது. அடியே மலரே. என்னத்த காலையிலே ஒரே பெருமை தான் போல என்னை பத்தி. என்ன செய்ய சொல்ற? சீமையில இல்லாத மருமகளை எடுத்திருக்கிறேன்ல, ஒரே பெருமை தான் காலையிலேயே. அரிசி ஊற வச்சிட்டியா இட்லிக்கு? அரிசி இருக்கதான் போனேன். எடுத்தியா? இல்லத்த, அதுக்குள்ள மாமாக்கு காப்பி போட போயிட்டேன். போட்டியா? காப்பி தூள் இல்ல, வாங்கலாம்னு கிளம்புனேன். வாங்கினியா? அதான் நீங்க கூப்பிட்டீங்களேத்த. இந்த பாரு, காலையிலே கடுப்பை கிளப்பாத. பின்ன என்னத்த, எனக்கு 4 கை 40 காலா இருக்கு. ஒண்ணு ஒன்னாதான் முடிய செய்ய முடியும். அதுக்குதான் வெள்ளனமே எந்திக்க சொல்றது. ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு பாரு, எல்லா வேலையும் அந்தந்த நேரத்துக்கு டான முடியும். அதுக்கு எங்களுக்கு 9 மணி 10 மணிக்கெல்லாம் படுக்க சொல்லணும். நைட்டு தூங்குறதுக்கு தான் மணி 12 ஆகுது. ஒரு நேரத்துக்கு சீக்கிரம் படுத்தாலும் மூஞ்சி விடிய மாட்டுது. ஏண்டி இத பேசிட்டு தானே நிக்கிறேன். அரிசி ஊற வைக்கணும். திமிரு இவளுங்களுக்கெல்லாம். இந்தானே எங்க போனாரு? ஏங்க மகிப்பா எங்க போனாரு? வாரங்கா கூட்டிட்டு வாரேன். இல்ல இங்க லட்சுமி சொல்லிட்டு தான் இருந்தா. நீ ஏங்க ஒத்தையில இருக்கிற? இங்கதான் நாங்க 4 பேர் இருக்கிறோம். அட காலத்துக்கு நீ அததான் சொல்ற. வாய வீட்டு பக்கம்தான், ஒரு 2 மாசம் இருந்துட்டு போ. 2 மாசமா? உனக்கும் மனசெல்லாம் கொஞ்சம் லேசா இருக்கும்ல. நீ எதுக்கு மெனக்கட்டு வர? நான் வரேன், கூப்பிட்டுட்டு போவ. உனக்கு தான் பஸ் ஆகாது, குறுக்கு வலிக்குங்கிற. காரை புடிச்சு வாரேன் நானு. காரை பிடிக்கிறாரா தோற? ஒரு 200 ஓவா கொடுன்னு கேட்டதுக்கு இல்லாத கதைய பேசுவாரு. இப்ப அவங்க நொக்காவை கூப்பிடறதுக்கு காரு பிடிக்கிறாரா? சரி, நீ அதெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு ஒரு போனை மட்டும் அடி, நான் உன்னை கூப்பிட வந்துடுறேன். ஆமா லட்சுமி அக்கா லைன்ல இருக்காங்க, பேசுறியா? சரியான கோவத்துல இருக்கிறேன். போனை வச்சுட்டு வாங்க முதல்ல. சரிக்கா, சரி, அப்புறம் அடிக்கிறேன். சரிக்கா, நீ அடி, போன் அடி, பாத்துட்டு அடி, நான் உன்னை கூப்பிட வரேன். சரிக்கா, மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா போடு, வைக்கிறேன். இந்த கோளாறு எதுக்கு இப்படி கோச்சிக்கிட்டு போகுது? ஏன் லட்சுமி, உடம்பு முடியாதவங்க தானே, வயசானவங்க தானே, எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு அக்கா ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? என்னங்க என்ன உங்களுக்கு? முடியாதவங்க விசாரிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? எனக்கு கேட்கலாம் விருப்பம் இல்ல. சும்மா நைன்னு சொல்லாம கோதுமை காய வச்சிருக்கேன், அரைச்சிட்டு வாங்க. ஆமா, என்ன கேட்டீங்க? வயசானவங்களே கேட்க வேண்டியதானவா? உடம்பு சரியில்லைன்னா கேட்கறதுக்கு வயசானவங்க வயசாகாதவங்க எல்லாம் இல்ல. 25 வருஷத்துக்கு முன்னால ஏம்மா தாயே, கையெடுறேன், அடுத்த பேச்சு பேசாத, தெரியாம கேட்டுட்டேன். ஒரேடியா 25 வருஷத்துக்கு முன்னால போயிட்டாலே இவ. போங்க, என்ன ஏதுன்னு விளக்கம் கேக்குறீங்க? வாயை தொண்டா ஓடி போயிடுறீங்க. பேசுங்கிறாங்க, பேசுனா ஓடி போயிடுறாங்க. அத்தை, அம்மாக்கு ஒரே காய்ச்சலா இருக்காங்க, போய் என்னன்னு பாத்துட்டு வந்துட்டுமா? நீ எப்பமா டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்ச? உங்க அம்மாக்கு தலைவலினா டாக்டரை போய் பார்க்க சொல்லுமா, நீ போய் பார்த்து என்ன பண்ண போற? வீட்டுல அவ்வளோ வேலை இருக்கு. உங்க அம்மாவும் உங்க தம்பி மட்டும்தான் இங்க, அப்படியா? எத்தனை பேர் இருக்கோம்? போ, பின்வாசெல்லாம் பெருக்காம கிடக்கு, பெருக்கி குப்பைய குமிச்சு போட்டுட்டு துணி மேல 3 நாளா காஞ்சி கரவாடா போயிருச்சு, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா போ. இல்லத்த, ஏதாவது சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுப்பாங்க, எந்திக்க முடியாத அளவுக்கு கிடக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குத்த. அப்ப ஒண்ணு செய், அங்கேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு காலை கையை அமுக்கி விட்டுக்கிட்டு அங்கேயே சோறாக்கி போட்டுட்டு கடை. சொல்லிக்கிட்டே இருக்கிற போறேன்னா அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? இதெல்லாம் இவங்கள சொல்லணும். நல்லா இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. என்னாச்சு அம்மாக்கு? ஒரே தலைவலி ஜுரமும் கிடக்குறாங்கக்கா, ரொம்ப முடியலன்னாங்க. அது அம்மா கூட பேசல, தம்பி தான் பேசினா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 8 பார்த்துட்டு விடலாம்னா விடவே மாட்டுறாங்க. நீ ஒன்று செய், இன்னைக்கு மாவரைக்கே வெளியில போகணும், நீ போ. அப்படியே போயிட்டு உங்க அம்மா பார்த்துட்டு வா. ஐயோ, நீங்க ஒண்ணுக்கா, தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அடி போடி, நல்லவங்களுக்கு தான் நல்லவங்களா இருக்கணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் நம்ம திருட்டு தானே தான் பண்ணணும், நீ போ. அப்ப சரிக்கா, கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்கக்கா. அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா, சரி, போ. ஹலோ அஞ்சுமா. போன் எடுத்தா ஹலோ யாருன்னு கேக்குறது இல்ல. அஞ்சுமாவா? நான் உங்க மாமியாரு. சரி, அந்த குட்ட சனினா. என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நானும் ஒரு வாட்டி அஞ்சு கிட்ட பேசும்போதெல்லாம் மாமியார் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு தான்க்கா இருக்கேன். யாரு நீயா? சரி, இப்ப நம்ம பொண்ணிட்ட
எப்படி பேசுது பாரு. ஆமாக்கா. சொல்லுமா. ஏண்டி போன் இந்த நேரத்துக்கு நான் அடிப்பேன்னு தெரியாதா? கிட்ட இருந்து தொலைய வேண்டியதானே. உன் மாமியார் சனி கிட்ட பேச வேண்டியதா ஆயிடுச்சு. நம்ம ஒண்ணு சொன்னா ஏழாவிடம் பதில் கொடுக்குது ஓ மாமியா. சரி மணி ஆகுதடி, எப்போ வந்து சேர போற? இருமா, அவங்க வேற சமைச்சு வச்சுட்டு போ, எனக்கு கை கால் வேற வலிக்குது, சமையலாம் முடிச்சிட்டு போங்கிறாங்க. முடியாதுன்னு சொல்லி தொலையேண்டி. அது வேற ஏதாவது சண்டை வருமா? விடு, நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வரேன். இவ யாருடி? எங்க போறாலும் சமைச்சு வச்சுட்டு வரனா என்னடி அர்த்தம்? வந்து கிளம்ப நேரமாகுது. வரவுமா, 2 மணி நேரத்துல வந்துடுவேன். சும்மா சொல்லிடி, அம்மாக்கு எதுவும் முடியல, சீக்கிரம் போகணும்னு இதை சொல்லிட்டு வாடி. அம்மாக்கு முடியலையா? நீ எப்பமா டாக்டருக்கு படிச்சேன்னு அவங்க மாமியார் உங்க மகளை பார்த்து கேட்டா? என்னடி? இல்லத்த சொல்றேன், அம்மாக்கு முடியல, நான் போய் பார்க்க போறேன்னு சொன்னா நீ என்ன டாக்டருக்கா படிச்சிருக்க அப்படின்னு உங்களை மாதிரி அவங்க மாமியாரும் பார்த்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வேற ஏதாவது சாக்கு சொல்லிட்டு வர சொல்லுங்க. இப்ப என்னத்த அஞ்சு வர்றாளா இல்ல இல்லையா? வருவா வருவா, ஆனா ரொம்ப லேட்டா வருவா. என்ன செய்யறது, அவளுக்கு கிடைச்ச மாதிரி மாமியாரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். எங்க போனாலும் எனக்கு சோத்த ஆக்கி வச்சுட்டு போன்ட்டு அவங்க மாமியாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சான். பாவம் வெளியில வர நேரத்துல கூட சோத்த ஆக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா என் மக. ஆனா இங்க உங்களுக்கு அப்படியா? போறது வாரது எதை பத்தியும் கவலை இல்ல. இங்க ஒரு கிளவி உட்காந்துருக்காளே, அவளுக்கு காலு நோகும் கை நோகுறதுலாம் நினைக்கிறது இல்ல. போகணும்னா அந்த இடத்துக்கு போயே ஆகணும். நீங்களாம் பாவம் என் மக அந்த கிளவி கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறா. என்னத்த செய்யறது, எனக்கே அஞ்சுவோட கதையை கேட்கும் போது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. பாவம், போன வாரம் தான் 4 நாள் வந்து நம்ம வீட்டுல இருந்துட்டு போனா. அதுக்குள்ள உங்களுக்கு இந்த வாரம் அவளை பார்க்கணும்னு தோணிடுச்சு. பாருங்க, இந்த வாரம் அவளால வர முடியல. என்ன பண்றது, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கடவுளே, வாரம் என் நாத்தனார் இங்க வந்து எந்த வருத்தமும் இல்லாம எந்த உருத்தலும் இல்லாம அண்ணன் பொண்டாட்டிங்கள நல்ல வேலைக்காரி மாதிரி வேலை வாங்கி தின்னுட்டு போகட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க அவளை நினைச்சு பாவம் சாப்பிடாம இருக்காதீங்க. வாங்க, காலை சோறு ரெடி ஆயிடுச்சு.